போனஸ் ரிவ்யூ தான் போட போகிறோம். பாருங்கள். மண்டே பற்றி கொஞ்சம் டவுட்டு கேட்டுருந்தா கமெண்ட் பண்ணி. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம ஸ்கூலில் போய் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லி ஐடியா. நானும் சொல்லியிருப்பேன். இப்போ டோட்டலாக மாற்றி ஆகணும். அந்த ஃப்ரேம் மாற்றினா தான் நம்ம வந்து டிஸ்க் வந்து போட முடியும். நான் இதிலே பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் பண்ண முடியும். நம்ம டிஸ்க்கு ஹோல்ஸ்டும் கொடுத்துருக்கோம். வெல்கம் பேக் ப்ராடக்ட் ஃபேமிலி. இது என்ன கண்டென்ட்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து வண்டியை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்படி என்னென்னா அதை பற்றி பேச போகிறோம். நம்ம வண்டி என்ன வண்டி வச்சுருக்கோம் சொல்லிட்டு முழு வீடியோவாக பாருங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து சில பேர்த்துக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், என்ன வண்டி எடுக்கலாம், லுக்காகவும் இருக்கணும், மைலேஜ் நல்லா தரணும், அமௌண்ட் பட்ஜெட் ஏற்ற மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு சில பேர் திங்க் பண்ணிட்டுருப்பாங்க, வாங்காமல் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. நான் அந்த வகையில் நமக்கு வந்து MS 125 வச்சுருக்கோம். அந்த வந்து எனக்கு பிடிச்சது நான் வந்து ரிவ்யூவாக சொல்கிறேன், பாருங்கள். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு தெரியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது மாதிரி வாங்கலாம். இப்போவும் நிறைய அப்டேட் வந்துருச்சு MS 125. நான் வச்சுருக்க மாடல் வந்து 22 மாடலு. இப்போ 26, அதுக்கப்புறம் 25லாம் நிறையா வந்துருச்சு மாடலு. அதுக்கப்புறம் இப்போ 26ல் எப்படின்னு தெரியல. 25ல் வந்து டபுள் ஏபிஎஸ் வந்துருக்குது வண்டியில். பிரேக்கிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. பிக்கப் எப்படா சொல்லிட்டிங்கன்னா, நார்மலாக 125 எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. எனக்கு பிரச்சனைலாம் பிடிச்சிக்குது. லாங்லாம் நம்ம அடித்து ஓட்டலாம், எந்த பிரச்சனையும் வராது. 300 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டலாம், உடனே கூலிங் ஆகிரும். அதான் பெஸ்ட்டு இந்த வண்டியில். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த ஏர் கூலிங் ஆகும். நான் அந்த சைடில் அந்த கேப் காட்டுறேன் பாருங்கள், பக்காவாக இருக்கும். நான் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். நான் கொஞ்சம் பிளேஸ் தேடிட்டு இருக்கேன், அதனால இப்போ வெயிட்டிங். இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறது வந்து சென்னை போய் ரீசெண்டாக வந்திருப்பேன், அப்போயே வந்து மேக் பண்ணுறேன். வந்தோடனே மேக் பண்ணுற வீடியோ, பட் ஆனால் பண்ண முடியல. கொஞ்சம் பிளேஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிக்கேன். என்னன்னா, நம்ம வீடியோ பண்ணுறது மேக் பண்ணுறது அப்புறம் டக்கு இடையில வருவாங்க, ஆளுங்க வருவாங்க சொல்லிட்டு கொஞ்சம் இடம் வந்து செட் ஆகலை, எங்கேயுமே கிடைக்கல. அதெல்லாம் தேடிக்கிட்டு அதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு அந்த வீடியோ மேக் பண்ணாமையே வச்சுருந்தேன். ரீசெண்ட் டேஸில் இப்போ தான் கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணியிருப்பேன், அதுவும் மேக் பண்ணலான்னு பார்த்தா இடம் வந்து கிடைக்கல. சரி, மொத்தமாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு மேக் பண்ணலாம், இடத்த போட்டு போய் மோனோஷிப் அப்பயே முடிச்சுலான்னு பார்த்தேன். பட் கடையில் போய் பார்த்தேன், க்ரௌடாக கொஞ்சம் இருந்துச்சு. வந்து வீடியோக்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அப்படியே ஃப்ரீயாக ஓட்டேன். சரி, நெக்ஸ்ட் எடுத்து சொல்லிட்டு இந்த வீடியோ இப்போ மேக் பண்ணுறேன். ஓகே சார், அவிஸ் அப்படி கொடுத்துட்டே இருங்க, நான் வீடியோ மோட்டோவில் கண்டினியூ. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். பட் இப்போ நம்ம சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து இப்போ பைக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் போட போகிறோம். பாருங்கள். வண்டியை பற்றி கொஞ்சம் டவுட்டு கேட்டுருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம என்ன வண்டி வச்சுருக்கோம், மேற்கொண்டு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம ஸ்கூலில் போய் ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா. நானும் சொல்லியிருப்பேன். இப்போ போன வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, நமக்கு பிளேஸ் கிடைக்கல. இப்போ தான் ஒரு பிளேஸ் பார்த்து வந்துருக்கோம். அது எங்கே, நம்ம ஸ்கூல் கிரவுண்டு தான். அவ்வளோக்கு நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃப்ரீ பிளேஸாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஸ்கூல் ஆனால் கொஞ்சம் உள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க, விடுவாங்கன்னு தெரில. பஸ் டைம் இப்போ தான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இப்போ திரும்பியும் உள்ளே போகிறோம். நான் ஏற்கனவே இது பண்ணப்போ சொல்லிட்டு பண்ண முடியல. வாட்டர் வாஷ்லாம் இப்போ சென்றால் பண்ணேன். சென்னை போயிட்டு வந்ததுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணி இப்போ தான் வச்சுருக்கேன். உள்ளே விடுவாங்க, அதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே இது வச்சுருக்காங்க. வாட்டர் வாஷ் எல்லாம் இப்போ தான் பண்ணிட்டு, சரி ஓனர்ஷிப் பண்ணலாம் சொல்லிட்டு ஐடியா அப்போலேருந்து பண்ணவே முடியல. அடுத்து கொஞ்சம் வேலை பார்த்துருக்காங்க, அதனால தான் இப்போ உள்ளே விட்றாங்க. இல்லாட்டி எனக்கு எப்பவுமே கேட்டு வந்து கோசில் தான் பூட்டி வச்சுருப்பாங்க. அதான் நம்ம ஸ்கூலு இங்கே தான் இருப்போம். நான் ஃபுல்லாக நம்ம கிரவுண்டு தான் நம்ம ஸ்கூல். யாருமே இல்லை, அது மாதிரி வெயில் வேறு, கொஞ்சம் ஈவினிங் மேலே தான் வருவாங்க. அதான் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம பேசுகிறதுக்கும். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம அங்கே போயிட்டு பண்ணுவோம். நான் வந்து திருப்பி பாட்டிடுவோம் அப்படியே, உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். அதான் சரி இடையில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணேன். ஐடியா இல்லாமல் வச்சுருந்தேன். முன்னாடி வந்து பேசுகிறப்ப நான் வந்து ஒரு இது இல்லை, வாட்டர் வாஷ் பண்ணிட்டு ஐடியாவும் இல்லை, ஒரு பிளானும் பண்ணல, பண்ணவும் போகணும். சரி வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அந்த வீடியோ பண்ணி போகலான்னு பார்த்துருந்தோம். அதை போட முடியல.
அதனால் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ புதுசாக எடுப்போம்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வண்டி. நம்ம இதில் வந்து என்னென்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம், ஆல்ட்ரு பண்ண போகிறோம், என்னென்னா இன்ன வரைக்கும் நான் ஆல்ட்ரு பண்ணியிருக்குது எல்லாமே நான் ரிவ்யூ பண்ணுறேன். இதுதான் நம்ம வண்டி. உங்களுக்கு புதுசாக வாங்கணும்னு ஒரு பிளான் இருக்கும், எது மாதிரி வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு. பார்க்குறவங்களுக்கு லுக்காக தெரியும் உங்களுக்கும். நான் வந்து இப்போ தான் என்னென்னா மாற்றிக்கும் பற்றி சொல்கிறேன். இந்த வண்டி வந்து NS 125 பஜாஜ் இருந்தது NS. இதில் வந்து பேர் இருக்கும், நான் வந்து ஜோஸ்ன்னு என் பேரை போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து இதில் என்னென்னா ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த டயர் முன்னாடி வருது இல்லை, இது மாடல் உங்களுக்கு பார்த்தா தெரியும். NS 200 இந்த டயரு. இந்த டயர் இதில் வரவே வராது. இது சைஸ் பாருங்களேன். சொல்லப்போனால் 90 70 17 அப்படிக்கும் நம்பரு. நம்ம வந்து இப்போ 100 80 17 இருக்கும் பார்த்தீங்களா. இதுதான் வண்டி டயர் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சேஞ்சு ஒன்று. அடுத்தது வந்து இந்த கிட்டு இருக்குல்ல, இந்த கிட்டு இந்த வண்டியில் வரவே வராது. நான் வந்து சைடில் வேணால் போகிறேன் எது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிட்டு வந்து நார்மலாக எல்லா வண்டியிலும் இருக்குது. பிரேக், இது டிஸ்க் பிரேக் இப்படி தான் இருக்கும். இந்த வண்டியில் வந்து நம்ம வந்து 22 மாடல். இந்த வண்டியில் இந்த வண்டி வராது, இது மாதிரி வரவே வராது. இந்த கிட்டு இருக்கும், இந்த ஆனால் இப்படி இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெண்டு பிடிச்சா பேக்கு பிடிக்கும். ஆனால் இது 22 மாடல். அப்போ வந்து அடுத்தது வந்து பேக்கில் வந்து நான் வந்து டயர் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ லைட்டாக டயர் வந்து தேஞ்சிட்டு வருது. இது வந்து 110 இருக்கா, இது வந்து 110 இருக்குது, 120 மாற்ற போகிறேன். ஆனால் இப்போ வண்டி 26 25 வந்து மாடல் வந்து இதில் வந்து ஏபிஎஸ் வந்துருச்சு. ஃப்ரண்டில் ஏபிஎஸ், பேக்லேயும் ஏபிஎஸ் வந்துருச்சு வண்டி. வாங்குறப்போ ஒரு லுக்காக நல்லா மாடலாக மைலேஜ் தர மாதிரி பஜாஜில் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி பெஸ்ட்டான பைக்கு. இதுலேயே அடுத்த மாடல் 160 இருக்குது, அடுத்தது 200. மோஸ்ட்லி 160 போகாதீங்க. ஆனால் ஃபிக்கப்பு பிரேக்கிங்கு எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபோர்க்கு மட்டும் அப்சைட் US ஃபோர்க்கும்பாங்களா, அது இப்படி மாறி வரும். அப்படியே இதே வண்டி தான் 160 வண்டி. உங்களுக்கு எப்படி இந்த 160 ஃபிக்கப்பு எல்லாமே இதே மாதிரி. நம்ம இதுவே ஆல்ட்ரு பண்ணலாம், 160 மாற்றலாம் இந்த வண்டியை. நீங்கள் அது வாங்குறதுக்கு நீங்கள் இது வாங்கிடுங்க. அதான் 160 வாங்குறது இது பெட்ரு. உங்களுக்கு பெட்ரு ஐடியா. அமௌண்ட்டு கொஞ்சம் காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். இது 122 மாடல் வந்து இப்போ எவ்வளோ வருதுன்னா சம்திங் 142 வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மாடல். ஏன்னா இப்போ வந்து ஏபிஎஸ்ஸு நான் சொன்னேன்ல 120 டயர் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. நான் விரும்ப வந்தது எல்லாமே இப்போ வந்துருச்சு. இப்போ வர வண்டியில் 125 வந்துருச்சு. உங்களுக்கு பிக்கப்பு 120 என்ன இருக்குமோ. ஏன்னா இந்த வண்டி கொஞ்சம் வெயிட் அதிகம். பஜாஜ்னாவே இந்த NS RS எல்லா வண்டியும் வெயிட்டாக இருக்கும். உங்களால் கண்ட்ரோலும் அதான் பிரேக்கிங் வந்து சுத்தமாக இருக்காது. 200 வந்து ஏபிஎஸ் என்ன இருந்தாலும் பக்கா பிக்கப்பு 200. ஆனால் பிரேக்கிங் சிஸ்டம் கம்மி தான். அதே நீங்கள் R15 போனீங்கன்னா R15 வந்து இன்ஜின்னு பிரேக்கு அது வந்து என்ன டவுன்னா பிளாஸ்டிக் ஃபுல்லாக R15. இதில் வந்து ஃபுல்லாக இரும்பு ஸ்டீலு. இதுக்குள்ளே பாருங்கள் நல்லா இரும்பு மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா அது பிளாஸ்டிக் தான், ஆனால் இரும்பு மாதிரி செம்மையாக இருக்கும். அடுத்தது வேறுனா இன்ன வரைக்கும் பண்ணலை. நான் அடுத்து அப்டேட் பண்ண போகிறேன்னா ஹேண்டில் பார் மாற்ற போகிறேன். இந்த ஹேண்டில் பார் மாற்றிட்டு ஸ்டிக்கரிங் பண்ண போகிறேன். நான் சொல்லியிருப்பேன் போன வழியில். அந்த ஃபுல்லாக ஹேண்டில் பார் டியூக் ஹேண்டில் பார் போட்டுட்டு அடுத்து ஸ்டிக்கரிங் பண்ண போகிறேன். ஸ்டிக்கரிங் பண்ணும்போது சைடில் போகிறேன். அடுத்தது எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். டயரிங் மாற்ற போகிறேன். டிஸ்க்கு இந்த பஸ்ஸு வந்தப்போ நான் வந்து டிஸ்க்கு மாற்றலாம் ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனால் டிஸ்க்கு மாற்ற முடியல. என்னென்னா இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமும் டோட்டலாக மாற்றி ஆகணும். அந்த ஃப்ரேம் மாற்றினா தான் நம்ம வந்து டிஸ்க்கு வந்து போட முடியும். நான் இதிலே பண்ணலான்னு பார்த்தேன், பட் ஆனால் பண்ண முடியும். நம்ம டிஸ்க்கு ஹோல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த வீல்லையே. பட் ஆனால் டிஸ்க்கு வரல, ட்ரம் பிரேக் தான் நமக்கு வந்துருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. அவ்வளோதான். நான் ஏன்னா முடிஞ்சது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். வேறுனா உங்களுக்கு எது மாதிரி வேண்டிய வீடியோ வேணுமோ சொல்லுங்கள். என்னன்னா அவ்வளோதான். உங்கள் லுக்காக தெரியும், டயர் லுக்காக அந்த டயருக்காக தான். என்னடா இது போடலாமா, அந்த டயர் போடலாமான்னு கேட்குறீங்க சில பேர் கேட்பாங்க. சைஸ் வந்து எப்படின்னா இப்போ இருக்க சைஸோட கொஞ்சம் ஒரு சைஸாக அப்டேட் பண்ணலாம். அதுக்கு மேலே அப்டேட் பண்ணாதீங்க. பிக்கப்பு எல்லாமே போயிடும். வண்டி வந்து செயின் போய்ட்டு உடனே இன்ஜின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டயர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை அப்டேட் பண்ணும்போது அப்படியே டவுன் ஆகும், மைலேஜ் எல்லாமே டவுன் ஆகும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு இப்போ இது எவ்வளோனா 90 இருந்துச்சு, இப்போ 100 மாற்றிங்க. அது மாதிரி மாற்றலாம். ஒரு ஸ்டெப்பு மேலே உங்களுக்கு பார்த்து சின்னதாக இருக்கும்போது இது வந்து நீங்கள் பேக்லேருந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த வண்டியில் -125. ஆனால் இப்போ வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே டயர் போயிடுச்சு. பேக்லேருந்து பார்க்க ரொம்ப சின்ன ஏதாவது தெரியும். இதுவே நான் அடுத்த மாடலு நான் வாங்கினோடனே புதுசு வாங்கினோடனே டயர் ரொம்ப சின்ன மாற்றிட்டேன். இது மாற்றியுமே நல்லா இல்லை, எனக்கு ரொம்ப சின்ன டயர் மாதிரி இருக்குது. பிரேக் பிடிக்கிறப்ப ஒன் சைடாக இழுக்குது.
அதனால இன்னும் சைஸில் கொஞ்சம் பெட்டராக வாங்கி போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். அடுத்து வண்டி சர்வீஸில் கொஞ்சம் இருக்குது. என்னன்னா கிளச் பிளேட்டு போயிடுச்சு, ஃபஸ்ட்டு கிளச் பிளேட்டு போயிடுச்சு, செயின் பேக்கெட் கொஞ்சம் இருக்குது இன்னும். அடுத்தது என்னன்னா கொஞ்சம் ஃபோர்க்கில் வந்து பிரேக் போட்டு பட்டக்குங்களா அது மாதிரி சவுண்டு கொஞ்சம் வருது. வேறு என்னென்னா வேறு ரீசெண்டாக அவ்வளோ கிளச் பிளேட்டு மாற்றணும், அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் கேபிள் மாற்றணும். அது ஒன்று இப்போ ரீசெண்டாக தான் இப்போ பார்த்தேன். அது ஆட்டோமேட்டிக் திரும்பணும்னா ஆக்சிடென்ட் கேபிள், அதுக்கப்புறம் பேக்கில் வந்து அது பிரேக்ஸ் அது மாற்றிட்டேன் ரீசெண்டாக இப்போ தான் மாற்றினேன். இதனால் அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ வீடியோ தான். நம்ம அதில் வந்து பைக் ரிவ்யூலாம் போய்ட்டு மெயினாக விஷயம் சொல்லிக்க மாட்டேன். கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பேட்டரி தான் இருக்குது. அந்த ஒரு பேட்டரியை வச்சு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். நான் சார்ஜும் போடாமல் விட்டுட்டேன், அதனால் இப்போ வந்து பேட்டரி டவுன் ஆகிடுச்சு ஃபுல்லாக. நான் பார்க்கல, கவனிக்கவே வீடியோ எடுத்துகிட்டே எனக்கு கட் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறேன்னா சரி கட் பண்ணிட்டு நம்ம எண்டிங் முடிக்காமல் இருப்பேன். முக்கியமான விஷயம் நான் எதாவது பேசியிருந்தேன், பட் ஆனால் சுவிட்ச் ஆஃப் போய் இப்போ பார்க்கவும் இல்லை. நம்ம வண்டி வந்து கார்பெட்டர் வண்டி 22 வந்து 22 வரைக்கும் கார்பெட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் 23, 24, 25, 26 வந்து எல்லாமே பம்ப் வண்டியாக மாறிடுச்சு. நம்ம வண்டி நம்ம வண்டியில் 2 விதமான ஆப்ஷன் உள்ள உருவாகும். என்னன்னா கார்பெட்டர்லேயும் வருவோம், அதுக்கப்புறம் பேசிக்ஸ்னால சென்சார் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. பம்பு மாதிரி சொல்ல போனால் பம்பில் எப்படி ட்ரை ஆகிடும், வண்டியில் இருக்கிற பெட்ரோல் எல்லாமே ட்ரை ஆகிடும். அதே மாதிரி இந்த வண்டியிலையுமே 22 மாடலில் நான் வச்சுருக்க வண்டியில் அப்படி தான் ஃபங்க்ஷன். பேசிக்ஸ் பெட்ரோல் போட்டோன்னே முன்னா வந்து பெட்ரோல் போட்டால் அந்த கார்பெட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிலே ஆகும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம வண்டி அப்படியே ஆப்போசிட். என்னென்னா பம்பு கார்பெட்டர் தான், கார்பெட்டர்லேயே வந்து நம்ம பேசிக்ஸ்னால சென்சார் வந்து பெட்ரோல் ஊற்றினோடனே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம இதில் அப்படி அந்த பேசிக்ஸ் இந்த லாஸ்ட்லேருந்து நம்ம வாங்கணும். டிசம்பரில் லாஸ்ட்டு வாங்கியிருப்போம். டிசம்பர் அக்டோபர் நம்ம பர்த்டேக்கு முன்னாடி 3 நாள் முன்னாடி வாங்கின வண்டி. அதனால் லாஸ்ட்டு 22 லாஸ்ட்டில் வாங்கினேன். 23 வந்து நிறைய வண்டி வந்துருச்சு. அந்த பேசிக்ஸு பம்ப் மூலியமாக வந்துச்சு. நான் வந்து இது வாங்கினது கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருந்துச்சு. இது வாங்கினது கொஞ்சம் அடுத்தடுத்து ஓடிச்சு. அவர் சர்வீஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான். கார்பெட் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஏர் கூலர்லாம் மாற்றினா பக்காவாக வந்துடும். அவ்வளோதான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். முக்கியமான விஷயம் நிறையா பேசிட்டு சுவிட்ச் ஆஃபும் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. நான் டக்குன்னு போய் சரி என்ன பண்ண போது மொத்தமாக ஃபினிஷிங் வீடியோ ஒரு நாள் பண்ணவும் முடியல. நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன், அவ்வளோதான். சரி பார்த்துதான் சொல்லிட்டு ஓகே guys, லவ் யூ சொல்லி கொடுத்துட்டுங்க. நான் அடுத்தது நான் எதுமா வீடியோ போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வேலைகளுக்காக தேடிட்டு இருக்கேன். வேலைக்காக சொல்லி அமைதியாக இருக்கேன். அப்படி வேலை வந்து செட் ஆக மாட்டேங்குது. வேலை கிடச்சின்னா கொஞ்சம் டெய்லியும் வீடியோ போகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஏதாச்சும் கண்டென்ட் எடுத்து நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து ஹேண்டில் பார் மாற்றும் ஸ்டிக்கரிங் பண்ணணும். ரெண்டுமே பண்ணணும். அடுத்து நம்ம ஐடி ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் ஒட்டணும். அந்த வீடியோ சொல்லியிருப்பேன்னு சரியாக தெரியல. கொஞ்சம் ஐடி ஸ்டிக்கர்லாம் ஆல்ரெடி ஒட்டியிருந்தேன், பட் ஆனால் இப்போல்லாம் எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. அதெல்லாம் எடுத்து போடணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது எடுக்கிறப்ப கேமரா ஆன் பண்ணல. நான் வந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு, டக்குன்னு மறந்துட்டேன். அதுக்கு திரும்பி வந்து எடுத்த வீடியோ இந்த வீடியோ நமக்கு முன்னாடி அப்படி இருந்ததில்ல. அப்போ எடுத்துகிட்டே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நிறையா பேசியிருந்தேன். அதுக்காக தான் சரி பேட்டரி ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த பேட்டரி வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். இன்றைக்கி நாளைக்கு வந்துடும் நினைக்கிறேன். அந்த பேட்டரி வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன்னா பேட்டரி வச்சுன்னு சொல்லிட்டு GoPro பேட்டரி வாங்கியிருக்கோம். ஓகே guys, லவ் யூ சப்போர்ட் எப்படி கொடுத்துட்டு நான் டெய்லியும் போக ட்ரை பண்ணுறேன் guys. ஓகே see you.